சக்திவேல் அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சக்தியோட அண்ணனுக்கு ஒரு க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு பேர் தீபன். அவங்க பார்த்திங்க அப்படின்னா சக்தியை பார்த்துட்டு எனக்கு சக்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க. உடனே சக்தியோட அண்ணன் பார்த்திங்கன்னா எனக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல பரிபூர்ண சம்மந்தம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வீட்டில் வந்து சக்தி கிட்டேயும் சொல்கிறாங்க. சக்தி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தீபன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சக்தி வந்து ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தேனு வந்து சக்தியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து தீபனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் சக்தியோட மனசில் பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் வேலு மேலே கோவம் இருந்தாலும் வேலு தான் வந்து சக்தியோட மனசில் இருக்காங்க. ஸோ அபியை தவிர வேலுவை தவிர வேறு யாருமே அவங்க வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்தியோட அண்ணன் நேராக வேலுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சக்திக்கு உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இனிமேல் நீ சக்தி வாழ்க்கையில் வரவே கூடாது, அவளுக்கு என் ஃப்ரெண்டு தீபனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், அங்கே வந்து நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள போய் திட்டுவாங்க. உடனே வந்து வேலு பார்த்திங்க அப்படின்னா சக்தி வந்து யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, சக்தி மனசில் நான் மட்டும் தான் இருக்கேன், இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு வேலுவும் சொல்கிறாரு. அந்த மாதிரி வேலு நினச்ச மாதிரியே சக்தி வந்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்காமல் அபிக்காகவும் வேலுக்காகவும் வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.